ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க விடலாம் மணந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிருத்திவிராஜ் நடிப்பில் வந்திருக்கிற ஆடு ஜீவிதம் கோட் லைஃப் இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் வந்து ஒரு 80 கோடி பட்ஜெட்டில் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 150 கோடிக்கு மேலே தேட்டரில் கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பிளெஸின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரே ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸும் கூட. இது வந்து ஒரு சர்வைவல் அட்வென்ச்சர் கைண்ட் ஆஃப் மூவி. இப்போ லைஃப் ஆஃப் ஸ்பை, ட்ராப்ட் அந்த மாதிரிலாம் இந்த இந்தியா லெவலில் வந்திருக்கு. வேர்ல்டு லெவலில் நிறையா மூவிஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. பட் இதோட ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி நிற்கிது அப்படின்னா, நம்ம பிருத்திவிராஜ் ஆக்டிங், ரஹ்மான் மியூசிக்கு இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கேரளாவிலேருந்து நிறைய பேர் உங்களுக்கு அரபு எமிரேட்ஸ்க்கு வேலைக்கு போவாங்க. அது மாதிரி ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்கிற பிருத்திவிராஜ் தன் வீட்டை வந்து அடமானம் வச்சு அந்த பணத்தை எடுத்து ஒருத்தரை கொடுத்து இங்கேருந்து ஒரு தொழிலாளியாக போயிருக்கிறாரு. போன இடத்துல அவர் நினச்ச மாதிரி இல்லாமல் அதை வந்து ஒரு இடத்துல ஆடு மேய்க்க விட்டுருவாங்க. அவருக்கு ஸ்லேவ் மாதிரி உள்ளே அடைச்சி வச்சு குளிக்க முடியாது, சரியான சாப்பாடு கிடையாது, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. அப்படி வந்து எப்படி அவர் அங்கேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்றத ரொம்ப ரத்தமும் சத்தியமாக சொல்லியிருக்காங்க. இதை பிருத்திவிராஜ் தான் மெயின் ரோல். அவர் கூட ஒய்ஃப் அமலா பால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவருடைய போய் மாட்டிக்கிற இன்னொரு கேரக்டரும், இவங்களை காப்பாற்றுற இப்ராஹிம் அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்கன் கேரக்டரும் படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ஸு. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நம்ம பிருத்திவிராஜ் 2008 எழுதப்பட்ட ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்டது. ஸோ அப்பயே டேரக்டருக்கு இந்த படத்தை பிருத்திவிராஜ் தான் எடுத்துக்கணும்னு தோணியிருக்கு. பட் இப்போ 15 வருஷம் கழிச்சு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது ரொம்பவே பிருத்திவிராஜ் இனிஷியல் காட்சிகள்லாம் கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்கவே கொஞ்சம் குண்டா இருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப இழைச்சதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. சவுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நல்லா பல்காக பேங்க் மேனேஜர் மாதிரி இருக்கவர் போக அங்கே பல கொடுமையை அனுபவிச்சு சரியான சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லாமல் பிச்சைக்கார மாதிரி மாறுற அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப நேச்சுரலாக எங்கேயுமே வந்து இவங்க ரஷ் பண்ணாமல் ரொம்ப கிராஜுவலாக கொண்டு போயிருக்காங்க. படத்துக்கு அது பெரிய ப்ளஸ். அதே மாதிரி ஒரு தனியாக ஒரு கேரக்டர் மட்டும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படத்தை கொண்டு போகணுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. எங்கே வேணால் நமக்கு போர் அடிச்சிடும், திரும்ப ரிப்பீட்டட் சீன்ஸ் வரதுனால நம்ம வந்து கொஞ்சம் வந்து டயர்ட் ஆகிடுவோம். பட் இதில் முடிஞ்சதை தவிர்த்து அழகாக கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் டைரக்டர் நம்ம வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா அங்கே போய் மாட்டிக்கிறாரு. மாட்டின இடத்துல பிகினிங்கில் வந்து அவங்ககிட்ட கெஞ்சி பார்க்குறாரு. தான் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலில் ஒரு ஸ்லேவ் மாதிரி ஆகணுன்றது அவர் புரிய வரும்பொழுதே நமக்கு வந்து பக்குன்னு ஆகிடுது. அவருக்கு வந்து லாங்குவேஜ் புரியல. தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ஹிந்தி பேசுகிறான், அவருக்கு ஹிந்தின்னு தெரியல. ஸோ சவுத் இந்தியானால எல்லாருமே மதராசின்றாங்க, இந்தியானாலும் ஹிந்தின்றாங்க. ஒரு குளோபல் லெவலில் எப்படி பார்க்குறாங்கன்றதெல்லாம் சிம்பிளாக சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு ப்ளஸ் வந்து எங்கேயுமே யாரையுமே வந்து ஒரு வன்மமாக ஒரு ஃப்ரேம் பண்ணாமல் நடக்கிற மாதிரியே கொண்டு போயிருக்காரு. முக்கியமாக இவர் கூட வர ஒரு தம்பி மேலே ஒரு கேரக்டர், அவன் மாட்டிக்கிறது, அவனோட டிரான்ஸ்மிஷனு, இவங்களை காப்பாற்றுற இப்ராஹிம்ன்ற கேரக்டர் செருப்பு இல்லாமல் நடந்து அங்கே பிருத்திவிராஜோட காலே கொப்பளமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இப்ராஹிம் தன்னோட ஷூவை கொடுக்கறது, நடக்க முடியாமல் இருக்கிற அந்த இன்னொரு ஒரு பையனை தான் தோல் மேலே கூட்டு காப்பாற்றுறதுன்னு இப்பெல்லாம் ஒருத்தன் காப்பாற்றுவானா அப்படின்னு தோணுது. அவருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டிக்கும் பொழுது சக மனிதனோட வந்து என்ன ஒரு மதம் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் எப்படி தேவைப்படுதுன்னு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எங்கேயுமே இவங்க சோர்வடையும் பொழுது அந்த கேரக்டர் நம்பிக்கையவே விடலை. இதை ஸ்ட்ரைட்டாகவே கதைக்குள்ளே போயிடுறாங்க. சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் அமலா பாலுக்கும் பிருத்திவிராஜுக்கும் உள்ள அந்த ஒரு அந்யோன்யத்தை காமிச்சிடுறாங்க. என்ன வந்து டக்குன்னு வந்து ஒரு பணம் 30,000 கேட்ட உடனே கொடுத்துறது, உடனே வீட்டை வச்சு போகிறது, போகிற இடத்துல ஒரு ஏஜென்ட் எங்கே போய் தங்குறோம் எதுவுமே தெரியாமல் ஒருத்தமே இப்படியா மாட்டுவான்ற கேள்விக்குறி வந்தால் கூட உண்மையாக நடந்த கதைன்றனால நம்ம நம்பிதான் ஆகணும். நிறைய பேர் அந்த மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க. இதே மாதிரி தமிழில் வந்து மரியான ஒரு படம் வந்தது. அது மரத்தான் மாதிரி இழுத்திருப்பாங்க. அதை தேவை 5 பாட்டு வரும். தீவிரவாதிங்க கூட வந்து அந்த சோமாலியா குரூப்போட நம்ம லவ் ஃபெயிலியர் சாங்கெல்லாம் படி தனுஷ் ஆடுவாப்புல சிரிப்பாக இருக்கும். இது அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லாத டீவியேஷனாக எடுக்காமல் எடுத்துக்கிட்ட நாட்டை முடிஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிறது தான் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு. மைனஸ் பார்த்தா படத்தோட லென்த்து, திரும்ப பிருத்திவிராஜோட அந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கறது, ஓட்டிட்டால கொஞ்சம் ஸ்லோவாக நிப்பாட்டி பார்த்தலாம். தேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் ஓவராலாக பேக்ரவுண்ட் மியூசிக்கு, குறிப்பாக அந்த புயல் காற்று அடிக்கும் பொழுது இவங்க தப்பிக்கும் போது பிருத்திவிராஜ் வந்து சோகமாக இருக்கும்போதெல்லாம் ரஹ்மான் புகுந்து விளையாடி இருக்காரு. பிருத்திவிராஜுக்கு மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸுக்கும் அவார்டு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் வந்த படத்துலேயே அந்த சர்வைவல் அட்வென்ச்சரில் ஒரு குறிப்பிடத்தக்க படம். பிருத்திவிராஜோட லைஃப்பில் மட்டும் இல்லை, கேரளா ஃபீல்டில் ஓரளவு இந்தியாவிலேயே இந்த படத்தை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். வாங்க போகலாம் பஞ்ச் லைன். ஆடு ஜீவிதம் அருமையான ஜீவிதம். 3.25 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.